தேங்க்யூ சார். நல்ல நல்ல ஒரு சப்ஜெக்ட், இது பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆனா நீங்க உட்கார்ந்த இடமும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சின்ன தகராறு பண்ணிடுச்சு. பிரேமா மேடம் பேசுறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி 2 மருத்துவமனை பணிகள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தாமதமா தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேச வேண்டிய டாபிக், அதுவும் ஒரு இளைஞன் இதை பத்தி பேசுறது அப்படின்றது, இத்தனை டேட்டா எடுத்துக்கிட்டு பேசுறதுன்றது வெகு சிறப்பு. அதனால தேவேந்திரனுக்கு அதுக்கான வாழ்த்துக்கள். ஆனா அவர் கேமரால வராம வெறும் ஆடியோவை மட்டும் போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னால கேமரால வந்தாரா என்னன்னு தெரியல. வசந்தி மேடத்துக்கெல்லாம் தெரியும் சார், வெளிநாட்டில எல்லாம் பிள்ளைகளுக்கு போன் கொடுத்தாலும் அந்த வயசு வரைக்கும் அப்பா அம்மா அதை ட்ராக் பண்றாங்க. குழந்தை எங்க வருது, ஸ்கூல்ல இருக்காங்களா, வழியில இருக்காங்களா, எந்த இடத்துல எவ்வளவு நேரம் செலவு பண்றாங்க, இதையெல்லாம் பாக்குறதுக்கான வழிவகைகள்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியுது. இங்க நம்ம பேரண்ட்ஸுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அதுக்கான விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். எல்லாரும் பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் அந்த வயசையெல்லாம் தாண்டிட்டதுனால அது போல இருக்கிற பெற்றோர்கிட்ட எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லாததுனால, இது வந்து மொபைல்ல வந்து எவ்வளவு வசதி இருக்குது, எவ்வளவு உபயோகம் இருக்குது. உங்களுக்கே வந்து நம்ம தளத்திலேயே கிருத்திகா தரன் எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த சோசியல் நெட்வொர்க்கிங் அப்படின்றது எவ்வளவு அட்வான்டேஜியஸாவும் வந்து இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வந்து ஹோம் மேக்கர்ஸா இருந்தவங்க இன்னைக்கு டிஜிட்டலா இந்த மாதிரி வந்து நல்ல வியாபாரங்கள் செஞ்சு நல்லா பரிமளிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இதனுடைய பிளஸ் இப்ப நம்மளே கொரோனாக்கு அப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல தான் நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த அறிவு பகிர்தல்களை ரொம்ப நல்ல முறையில செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஏன் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அந்த ட்ரக் அடிக்டும் இந்த டிஜிட்டல் அப்படின்றது வந்து டீச்சர் அவங்களுக்கு கொடுக்குற 4 மணி நேரத்துல பிள்ளைகளுக்கு என்ன போர்ஷன் நீங்க சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முடியும். நடுவுல மாறெல்லாம் வந்து நீங்க பார்க்க கூடாது, வைக்க கூடாது, ஹெல்த் வந்து கெட்டு போயிடும்ன்றத மட்டும் தான் சொல்ல முடியும். மத்த நேரத்துல இது வந்து முழுக்க முழுக்க பெற்றோருடைய பொறுப்பு. முன்னையெல்லாம் அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மாமான்னு கூப்பிடுவோம், அண்ணேன்னு கூப்பிடுவோம். அவங்களும் நம்ம பிள்ளைகளை கண்காணிப்பாங்க, தகவல்கள் நமக்கு வந்து பரிமாற்றம் இருக்கும். இன்னைக்கு அப்படி யார்கிட்டயுமே சொந்த வீட்லயே தாத்தா கிட்ட கூட நம்பி விட்டுட்டு போக முடியாம இருக்கிற ஒரு கலாச்சார அழிதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம நாட்டிலேயும் நடக்குது அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது, அதுல வந்து ட்ரக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் பிளே பண்ணுது அப்படின்றத சொல்லலாம். அந்த இதை வந்து இப்ப நாட்டுடைமையாக்குன மாதிரி இவங்க வந்து பண்ணாங்க அப்படின்றதுக்கு காரணம் நிறைய கள்ளச்சாராய அந்த இதெல்லாம் இருந்தது. அதை எதனாலும் குடிச்சிட்டு இப்படி எல்லாம் மாசா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சாங்க. அரசாங்கம் ஆரம்பிச்சது அப்படின்றதுக்காக ரேஷன் வாங்குற மாதிரி எல்லா வீட்லயும் இருக்கிறவங்களும் போய் குடிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அது குடிக்கலன்னா அவன் இழுத்து மூடிட்டு தான் போப்பான். நம்ம அது வந்து பசங்க வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் மாதிரி, நான் வளர்ந்த பையன்னா நான் தண்ணி அடிப்பேன், நான் வந்து இது மாதிரி வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இப்ப தம்பி சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இப்ப நமக்கு ஃபேஸ்புக் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும் ஒழிய மற்ற விடயங்கள்லாம் எனக்கே தெரியாது. இன்றைய இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரியுது. அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றதுல இந்த மாதிரி ஒரு தவறுகளும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். அவங்க இவங்க கல்யாணி மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹீரோயிசம் மாதிரி முன்னையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் புகைப்பிடித்தல், நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் கெடுதல், உடலுக்கு கெடுதல், குடித்தால் கெடுதல் எல்லாமே வருது இல்ல, கீழே லைன்லாம் வருது. நம்ம படிக்கிறோமா, அதை நடந்துக்கிறோமா, அரசாங்கம் என்ன சொல்ல முடியுமோ சொல்லணுமே ஒழிய அது பியர் குரூப் ப்ரெஷர்ஸ், அது ஒரு நல்ல மாதிரியான ஒரு குழந்தைகளுடைய ஒரு கூட்டத்துல வந்து நம்ம குழந்தைங்க ஐக்கியமான அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு இது வரும். இப்ப நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சக்சஸர் பேர் எனக்கு மறந்துருச்சு. நான் 3 வருஷம் நான் வந்து மீடியாவை பார்க்கல, நான் வந்து இதையும் பார்க்கல, கைபேசியும் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு வேர்ல்டு லெவல்ல டாப்பரா நிறைய எக்ஸாம்ஸ் ஐஐஎம்ல இருந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல பேர் மறந்துருச்சு எனக்கு, வந்தாங்க அப்படின்றத போடுறாங்க. இப்ப தம்பி சொன்னது நம்ம மொபைல் எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தனால நான் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ற குழந்தையும் இருக்கு. மனசுக்கு வந்து முன்னையெல்லாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு பீரியட் வச்சிருந்தாங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாம். நமக்கெல்லாம் இன்னுமே அந்த மாரல் சயின்ஸ் நடத்தின டீச்சர் தெரியும். பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் பனிஷ்மெண்ட்னா என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட 3 வரைச்சு சுத்தி வாங்குவாங்க, நீல் டவுன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் நீல் டவுன் பண்ணுன்னு ஒரு குழந்தைய பண்ணா அந்த பேரண்ட்ஸ் போய் அந்த டீச்சரை என்ன பண்ணுவாங்க? இப்படியான சூழ்நிலைகளும் இருக்கு இன்னைக்கு. அதனால பேரண்ட்ஸ் அந்த அஃபினிட்டி, அந்த குழந்தைகள் வந்து எது நடந்தாலும்
நம்மிடம் முதலில் சொல்லணும் அப்படின்ற அந்த க்ளோஸா வச்சுக்கிற ஒரு முறையை கொண்டு வரணும். டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் மச் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அவங்களுக்கு இருக்கிற டைம் கம்மி. கலெக்டர் ஆனாலும் டீச்சர் டீச்சர் தான், டாக்டருக்குனாலும் டீச்சர் டீச்சர் தான், அத்தனை அரசியல்வாதினாலும் டீச்சருக்கு டீச்சர் தான். அந்த பொசிஷனுக்கு ஈக்குவல் எந்த பொசிஷனும் கிடையாது. அந்த டீச்சர் வந்து சொல்ல முடியும். கண்காணிக்கிறது அப்படின்றது வந்து அது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பியர் குரூப்ல அது மாதிரி தப்பான விஷயங்களுக்கு ஹீரோயிசம் கொடுக்காம இருந்தா, ஏய் நீ குடிக்கிறடா நான் உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப் வந்து தள்ளி நின்றாங்கன்னா குடிக்கிறவனும் குடிக்காதவங்க கிடத்துக்க வருவான். குடிக்காதவனை பிடிச்சு நீ இன்னும் ஒண்ணுமே குடிக்க மாட்டேங்கிற, நீ வந்து பாயிஷா இல்ல, நீ சைல்டிஷா இருக்கிறேன்னு சொல்லி வெறுப்பேத்துனா இவனும் ஓ நம்மளும் குடிச்சாதான் நல்லதுன்னு போய் அந்த வலையில விடறான் போல இருக்கு. தெரியல, முன்னையெல்லாம் வந்து அவங்க அமுதா மேடம் சொன்ன மாதிரி மறைஞ்சு குடிப்பாங்க. குடிகாரன்னு சொன்னா சொசைட்டில வந்து கேவலமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அக்செப்டன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொல்ற மாதிரி லேடிஸும் குடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, பகல்லையே குடிக்கிறாங்க. நம்ம பொது இடத்துலயே சில பேரை பாக்குறோம். என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்றத உட்காந்து இன்டர்வியூ பண்ற அளவுக்கு நம்மளும் நம்மளோட பிஸி லைஃப்ல போயிட்டு இருக்கோம். ஆனா எளிமையா அவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றதும் அது சில மயக்க நிலையை உண்டு பண்ணி அந்த ரியலிசத்தை வந்து ரியலா நம்ம படுற விஷயங்களை வந்து மறக்கடிக்கிறதுன்றதும் காரணமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அது ட்ரக்னாலும் சரி, அது லிக்கர்னாலும் சரி, அது ரொம்ப தப்பான பழக்கம். டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் மானிட்டர் பண்றதுக்கு வழி இருக்குது. அது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கே சொல்றாங்கல்ல, 1 hour தூக்குறதுக்கு முன்னால நீங்க மொபைல் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, அப்பதான் சவுண்ட் ஸ்லீப் வரும். சவுண்ட் ஸ்லீப் இஸ் எசென்ஷியல் ஃபார் நெக்ஸ்ட் டேஸ் அந்த பிரிஸ்க்னஸ் நமக்கு இருக்கணும்னா சவுண்ட் ஸ்லீப் வேணும்ன்றது. பட் இதையெல்லாம் பசங்களுக்கு இன்கல்கேட் பண்ணும். மொபைல் பார்க்காம இன்னைக்கு பிள்ளைகள் இருக்க முடியாது. பட் டிஜிட்டல் டைம் உனக்கு 1 hour 3 to 4 உன்னோட டைம். அந்த 3 to 4லயும் அந்த குழந்தைங்க என்ன பாக்குதுன்றத பேரண்ட்ஸ் ட்ராக் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த ஃபோர்த் அவர் நிறுத்துறதுக்கும் இவங்களால முடியும். இந்த வசதிகளை எல்லாம் பேரண்ட்ஸ் தான் இனி கத்துக்கிட்டு அந்த பசங்களை வந்து வழி நடத்தணும் அப்படின்றதுதான் இதுக்கான என்னுடைய சின்ன ஒரு இதுவா சொல்றேன், நான் கருத்தா சொல்றேன். நான் நல்ல டாபிக் எடுத்து பேசியிருக்காரு, அதுவும் ஒரு இளைஞர் பேசியிருக்கிறதுல எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. மேடம் நன்றி, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க. தேவேந்திரன் எது சொல்ல வரீங்க? தேவேந்திரன் மேடம் பேசுங்க. சரி, நாங்க ஏதோ சொல்ல வரீங்க, என்ன சொல்ல போறீங்க? இல்ல கடைசி சொல்லிக்கிறேன் சார். சரி, ஓகே. வசந்தி மேடமாக. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு துரை தேவேந்திரன். இன்னைக்கு வந்து ஒரு இளைஞர் வந்து இவ்வளவு பொறுப்போட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே இப்போ கொஞ்சம் வந்து ஒரீடா இருக்காங்கல்ல எல்லாருமே. இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கு, என்னெல்லாம் நிறைய மோசமும் நடந்துட்டு இருக்கு. நான் எப்படி இதை வந்து இங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க சொன்னீங்க நிறைய பேர் இங்க குடிக்கிறாங்க, ட்ரக் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆமா, கரெக்டு தான், இது இருக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம். ஆனா ஸ்கூல் லெவல்ல அவங்க என்ன பண்றாங்க, இதை நம்ம ஊர்லயும் பண்ண முடியுமா? அது என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து ஸ்கூல் பர்மிசஸ்குள்ள காம்பவுண்ட்குள்ள அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லாக்கர் உண்டு. வந்தவொடனே அவங்க லாக்கர்ல தான் அவங்க புக்கை வைப்பாங்க, அவங்க பேக்கை வைப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு லாக்கர் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக்கர்ல வந்து அந்த லாக்கரை வந்து அவங்க பூட்டக்கூடாது, அப்படியே வச்சுட்டு போகலாம். அந்த லாக்கர்ல வேற யாரும் தொட மாட்டாங்க, அவங்க லாக்கர் அவங்களுக்கு தான். அந்த லாக்கர் என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு போய் டீச்சர்ஸ் செக் பண்ணுவாங்க. அந்த ஹெட் மாஸ்டரோ இல்லை டீனோ திடீர்னு ஒரு செக்அப் நடக்கும். அதுல வந்து அந்த லாக்கர்ல ட்ரக் பார்த்துட்டாங்க, கொக்கேனோ ஹெரோயினோ மருவானோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வில் பி அரஸ்டட். ஓகே, ஸ்டூடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, 1 year ஜெயில், அதுக்கப்புறம் $50,000 ஃபைன். இந்த ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த 1 yearக்கு அப்புறம் ஜெயிலுக்கு அப்புறம், இது டெக்ஸஸ்ல. ஓகே, இதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்லயும். 1 yearக்கு அப்புறம் அவன் வந்து 3 years வந்து அவன் கண்டினியூஸா அவங்க வந்து ஜெயில போய் அங்க அந்த 1 year ஜெயில் டயத்துல அங்கேயே ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்ல வந்து கவுன்சிலிங் நடந்துட்டே இருக்கும். இவனுக்கு நிறைய பண்றாங்க இங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல அவங்க போட்டுருவாங்க. அது வந்து ட்ரக் அபியூஸ் ரெசிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் அவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து 18 yearsக்கு முந்தையே அவங்க சரி பண்றாங்க, நிறைய சரி பண்ணிட்டாங்க இப்போ. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பார்ட்டியில, ஸ்கூல் ரிலேட்டட் பார்ட்டியில ஆல்கஹாலோ ட்ரக்கோ ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அப்படி அவங்கள பார்த்துட்டாங்கன்னா they will be immediately suspended. அதெல்லாம் இருக்கு.
அப்புறம் ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இங்க வந்து நம்ம ஊரை விட எல்லா கடையிலும் ஆல்கஹால் நிறைய கிடைக்கும். எல்லாம் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல ஆல்கஹால், இப்ப நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இந்த ஊர் சூப்பர் மார்க்கெட்ல ஆல்கஹால் தனி லிக்கர் சைடு இருக்கும். ஆனா நீங்க வாங்க முடியாது. அதுதான் லிக்கர் இருக்கும். நீங்க வந்து 21 இயர்ஸ் உங்க ஐடியை காட்டினா மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் சில்ட்ரன் வந்து சிகரெட் வாங்க முடியாது. நீங்க ட்ரக் ஆல்கஹால் வாங்குனீங்கன்னா அந்த இது அவங்க ஐடி காட்டலை அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சண்டே கூட அடல்ட்டே 12 மணிக்கு அப்புறம் தான் நீங்க ஆல்கஹால் வாங்க முடியும். 12 மணிக்கு அப்புறம், ஏன்னா சர்ச்சுக்கு போகணும். அதனால நீங்க இந்த இந்த ஊரை வந்து லிபரல் நினைக்கிறோம், நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு செக் பண்ணி இவங்க சரி பண்றாங்க. அப்புறம் மிடில் ஸ்கூல்ல இருந்து ட்ரக் வந்து எவ்வளோ மோசம், ஆல்கஹால் எவ்வளோ மோசம், கண்டினியூஸாக மாரல் கிளாஸ் மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 100%, 80% வந்து ரொம்ப நல்லா வராங்க. அவங்க ரொம்ப சேலஞ்சஸ் ஜாஸ்தி, அந்த சேலஞ்சஸ் எடுத்துக்கிறாங்க. வீக்கெண்டில் வந்து பார்ட் டைம் வேலை பார்க்குறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட அவங்க அப்பா மேலே டிபெண்ட் பண்ண கிடையாது. அதாவது ஹை ஸ்கூல் முடித்த உடனே அவங்க பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்கிட்டு அவங்க பணத்திலே தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இந்த ஊரில். அவங்களுக்கு நிறைய ஏன்னா வீட்டை விட்டு போக சொல்லிடுறாங்கல்ல. அவங்க சர்வைவ் ஆகணும்னா அவங்க வேலை பார்க்கணும்னா ஆல்கஹால் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நிறைய மெஷர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம பிரேமா மேடம் சொன்னாப்புல இங்கே ஒரு பேரண்ட்டும் ரொம்ப எஜுகேட்டட். அவங்க வந்து கண்டினியூஸ் இப்போ என்னோட பையன்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு இத்தனைக்கு 7 வயசு தான் பேத்தி, 5 வயசுல பையன். இவங்க வந்து டிவியில் வந்து கிட்ஸோட செக்ஷன் தனியாக வச்சிருக்கிறாங்க. அந்த கிட்ஸ் செக்ஷன் மட்டும்தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும், வேற ஒன்றுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த கார்ட்டூன் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுவும் அவங்க டைம் பண்ணிடுறாங்க. ஒரு 3 எபிசோடு, இவனுக்கு ஒரு 2 எபிசோடு, அவளுக்கு ஒரு 2 எபிசோடு. அதுவும் அந்த ஏஜ் ரிலேட்டட் தான் அவங்க பார்க்குறாங்க, ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னா ஓகே இட்ஸ் டன், யுவர் எபிசோட் இஸ் டன், கோ ப்ரஷ் யுவர் டீத், கோ டு பெட் அப்படின்ட்டுருவாங்க அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியில் எங்கே போகிறாங்க, டீனேஜ் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க, இது எல்லாமே ட்ராக் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து நான் வந்து டீச் பண்ணது காலேஜ் லெவலில். அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்டு. அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ல வந்து நான் தான் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தேன். தப்பா பை மிஸ்டேக் வேற யாருக்கும் நான் ஃபோன் பண்ணிட்டேன். அது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் நினச்சிட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃபோன் வச்சுக்க முடியும். இங்கே வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் செல்ஃபோன் வச்சுக்க முடியாது, காலேஜில் தான் வச்சுக்க முடியும். இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்டூடெண்ட் நான் யாருக்கு கூப்பிட்டேனோ அவள் ஆன்சர் பண்ணலை. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கு, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு போயிருக்கு, அவங்க அம்மா தான் ட்ராக் பண்ணியிருக்காங்க, என்ன கூப்பிடுறாங்க, எதுக்காக என் பொண்ணை கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. நான் என்ன இது புதுசாக இருக்க காலு, நான் யாரையும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐம் காலிங் அமீலியாங்கிற பொண்ணு தான் கூப்பிட்டேன், அமீலியா அப்படின்னு. நோ மை டாட்டர் இஸ் நாட் அமீலியா அப்படின்னா, ஐம் சாரி இட்ஸ் அ ராங் நம்பர், ஐம் ப்ரொஃபஸர் ஆஃப் காலேஜ் அப்படிலாம் சொல்லி நான் இங்கே கல்ச்சரல் ஈவெண்ட் அதனால கான்டாக்ட் பண்ணேன், உன்னோட பொண்ணை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டேன். எவ்வளோ தூரம் அவங்க வந்து அலர்ட்டாக இருக்கிறாங்க பாருங்க, அவ்வளோ அலர்ட்டாக இருக்காங்க பேரண்ட்டு. இங்கே அப்படி நடக்கிறது இல்லை. சரி, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இங்கே வந்து. அப்புறம் ஃபேஸ்புக் கம்ப்யூட்டர்லேயும் அவங்க நிறைய ட்ராக் பண்ண முடியும், எந்த இடத்துக்கு உங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. இவங்க வந்து பேரண்டோட அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஊரில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க, 2 குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. முந்தி மாதிரி 5 குழந்தைகள்லாம் கிடையாது. அந்த ஒரு குழந்தைய 2 குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியலையா? 2 குழந்தைகள் வச்சுட்டு இருக்கீங்க, அது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே இந்த பையன் 10 மணிக்கு அப்புறம் எங்கே போகிறான், இவன் ஏன் போகிறான், அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஏன் முடியல. ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்க பேசுறது நான் பேசிகிட்டே இருப்பேன், மற்றவங்க பேசுறது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். ஐயா ஆயிஷா பேசுறீங்களா? வாங்க ஆயிஷா. வாசியோசி குழுமத்தின் அத்துணை அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மைண்ட் யுவர் மைண்ட் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய சாதனை தான். அவ்வளவு விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து பயனுள்ள வகையில வந்து கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே வந்து தேவேந்திரனுடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஒரு துடிப்புள்ள வார்த்தைகள் அப்படிங்கிறது என்னால உணர முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அம்மாவுடைய பெயர் வசந்தி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப உண்மையிலே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு விஷயம், அடை திறந்த வெள்ளமா
எவ்வளவு விஷயம் சொல்றாங்க. உண்மையிலே இது கேக்குறதுக்கே எனக்கே ஒரு இதா இருக்கு. இப்போ வந்து யாருமே ட்ராக் பண்றது இல்ல. குழந்தைங்கள வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அவங்களுடைய 2 குழந்தைங்கள கூட உண்மையிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு. இப்போ அம்மா சிறப்பா சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு தானே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த போதை இதுல வந்து அடிமையா இருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துட்டு இந்த வேலைகள் செய்யறப்ப அதிகமா வேலை செய்யறப்ப கண்டிப்பா வேலை செய்யற இடத்துல இதுல எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கையே வந்து சிறப்பா போயிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் அம்மா அம்மா பேசுனதுல தெரிஞ்சுக்கிட்டேன். தேவேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஒரே ஒரு வரியில சொல்லிடுறேன். நேர்பாதை செல்லத்தான் அனுப்பினர் பெற்றோர்களை, ஆனால் பார்பாதை சென்றே பதைபதைக்கிறது இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு. போதையின் பாதையில் செல்வதால் சாவையும் விரைவில் எட்டிப் பிடிக்கிறது இளைஞர் சமுதாயமே அப்படின்னு சொல்லலாம். தேவேந்திரன் சகோதரன் பேசினதுல எடுத்துக்காட்டாக எண்ணும் ஆளுமைகள் கூட எடுக்கின்ற போதையின் வியாபாரத்தால் இளையோர் படுகின்ற பாடுதான் எத்தனை எத்தனை. உண்மைதாங்க. நம்ம இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஒரு ரோல் மாடல் கொண்டு வருவோம். ஆனா அவங்க தவறான பாதை செல்றதுனால அத நம்மளும் வந்து தவறான பாதைக்கு அது சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் பயிற்சி எடுக்கணும். தனிமையை விரட்டி அடிச்சுட்டு பயிற்சி எடுக்கணும். திறமைகளை நம்ம வந்து தன்னகத்தே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படியே. அது மட்டும் இன்னைக்கு முகம் காட்டாட்டுல கூட அறிவு அகத்தை வந்து எங்கிட்ட காட்டிட்டு போயிருக்காங்க தேவேந்திரன் அவர்கள். ஆஹ் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். மேலை நாடுகளை போன்ற இந்த கட்டுப்பாடுகள் சின்ன வயசுலயே 10 வயது 12 வயதிலேயே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் தைரியமாக பொது இடங்களிலே புகைப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் உடனடியாக அதை யாருக்கு அந்த இதை சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் சொல்லி அவர்களுக்கு தக்க ஒரு தண்டனையை பெற்று தந்திருக்கின்றோம். இதே போல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம் நமக்கு என்ன ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கிறாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான். இந்த சமுதாயம் வந்து மேம்படணும் அப்படின்னா நம்ம பார்க்கின்ற பார்வைகள் தவறுகள் இருக்குது அப்படின்னா உடனடியா அதை வந்து நம்மளுடைய அவசர பாதையில போயிட்டு இருந்தா கூட அதை தட்டி இப்ப கேட்கறதுக்கு நம்ம முன் வரணும். ஏன்னா அந்த சமுதாயம் சீர்படணும்னா கண்டிப்பா முன் வரணும். அதே மாதிரி இந்த இந்த பப்புன்னு சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ன பண்றாங்களோ தெரியல. தேவேந்திரன் சொல்றப்ப ஒரு விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த அரசாங்கமானது இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா, ஏன்னா இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கோட மட்டும்தான் இருக்கு. இதையெல்லாம் அவங்க வந்து தடை பண்ணி தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். சிறு வயதுல இந்த மாதிரி போதையில ஏற்படுது. ஏன்னா நான் வந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்ங்கிற பேர்ல பெண்கள் பள்ளியா இருந்தா கூட பெண்களும் இந்த மாதிரி இருக்கிறத நாங்களே நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஒரு மாத்திரை மாதிரி அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஆசிரியர்கள் வந்து பயப்படுறாங்க. ஐயோ இந்த குழந்தைய நம்ம கண்டிச்சா ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிறோமோ அப்படின்னு. கண்டிப்பா இது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். ஒரு பொண்ணை நம்ம திருத்திட்டோம் அப்படின்னா 100 பெண்கள் பாதிக்கப்படுறத கண்டிப்பா நம்ம தவிர்க்க முடியும். அதை வந்து இந்த ஆசிரியர்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அவங்க பயப்படக்கூடாது. அவங்க அப்படி அசால்ட்டா விட்டுட்டா அந்த குழந்தைங்க மத்தவங்களுக்கும் கொடுத்து அந்த தண்ணியில வந்து இத கலந்து இதை உபயோகப்படுத்திருக்கிறாங்க. இது நிறைய நேரத்துல வந்து இந்த பிரச்சனைகளை நேரடியாக கையாண்ட அனுபவத்தை வந்து நான் வந்து ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் பேசணும். இந்த போதையின் பாதையிலிருந்து விடுபட்டு இளைஞர் சமுதாயம் நல்லதொரு மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த அருமையான நிகழ்ச்சியை எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பு ஐயா. நன்றி நன்றி ஆயிஷா. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல கொடுத்தீங்க. வாங்க முருகேஷ் பண்ணி சார். ஒரு முக்கியமான தலைப்புல பேசியிருக்கீங்க. அவங்க பிரேமாமா பேசுறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் நான். டாக்டரை போய் செக் பண்ணிட்டு ஒரு அருமையான தலைப்பு. இதை கன்சால்டேட் பண்ணி எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும். ரொம்ப அருமையான வசந்தி மேடம்லாம் சொன்னாங்க, சூப்பராக சொன்னாங்க. அவங்க வசந்தி மேடம் அதை பற்றி எதனாச்சும் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி அந்த யூஎஸ்ல வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த மாதிரி இஷ்யூஸு, இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா பிடிஎஃப் எதனாச்சும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்.
நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு நானும் பள்ளி மேலாண்மைக்குள்ள அந்த 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 டீமோட சில டீம்ஸோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இவங்க பல்லடத்துல இருந்து பேசுனாங்களா, அவங்க வந்து நல்லோர் வட்டம், இது நல்லோர் வட்டம் இல்லை, அவங்க பேர் என்ன, கலந்துரையாடும் பேரவை குழுவில் இருக்கிறாங்களா? ஆமா, அவங்கதான். சரி சரி சரி, அவங்கள மீட் பண்ணியிருக்கேன் அப்ப நான் திருவண்ணாமலையில். ரொம்ப சிறப்பு. சரிங்க, சரி, மகிழ்ச்சி, ஓகே நன்றி. ஓகே 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 ஓகே, சக்கரபாணி சிறப்பு சார். சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. ஸ்டீபன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மிஸ்டர் தேவேந்திரன் ஒரு வாலிபர் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இக்காலத்தில் இளைஞர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை நாம் நம் குழுவில் விவாதிப்பதன் மூலம் அவர்களை எந்த அளவு கேட்டும் என்று தோன்றவில்லை. குறைந்தபட்சம் பெற்றோர்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இதை முன்னெடுத்து சென்று எப்படி நம்மாலான அளவுக்கு இந்த இளைய சமுதாயத்தை சீர்திருத்தலாம் என்று நாம் அனைவருமே இதில் கவனம் செலுத்த வேண்டும். பிரேமா மேடமும் வசந்தை மேடமும் வந்துட்டு நிறைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு இருக்கிறது அல்லது உள்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அது உண்மையிலேயே அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை ட்ராக் செய்வது மிக மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் பக்குவமாக, அவர்களை விட ஆசிரியர்கள் சொல்வதை காட்டிலும் பெற்றோர்கள் அவர்களை நல்வழிப்படுத்தலாம். அவர்களை முறையோடு ட்ராக் செய்தாலே போதுமானது. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நல்வழிக்கு திருப்பி விடலாம். தேவேந்திரன் வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஏற்றளவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் நடைமுறை வாழ்க்கையில் இதை எப்படி அவர்களை மேம்படுத்துவது என்பதை எல்லாம் வந்து நிறைய இது பண்ணுவது உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம்தான். கவலைக்குரிய, நான் நிறைய பேர் இது மாதிரி இந்த ஒவ்வொரு அவர் சொன்ன ஒரு அடிக்டுக்கு நான் பார்த்துருக்கேன். ஒரு எச்சம் வந்து இதுக்கு அடிக்ட் ஆயிட்டு கிளாஸ்லயே அப்படியே உறங்கின நிலையை உட்கார்ந்துருப்பார். அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது எனக்கு தெரிந்த நண்பர். அதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. அவர் எச்சம். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் இதுக்கு போதைக்கு அடிமையாகி திருவான்மையூர்ல இருக்குது டிடிகே மறுவாழ்வு நிலையம்னு ஒன்று, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போதைக்கு அடிமையானவங்களை இது பண்ணுறதுக்காக திருவான்மையூர்ல ஒன்று இருக்குது. அவர் அதில் சேர்ந்து அவர் அதை சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். நான் அவரை ஒரு விஷயத்துக்காக கூட்டி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தேன். அங்கு போன அப்பொழுதுதான் தெரிகிறது அவர் எந்த அளவுக்கு அந்த மறுவாழ்வு நிலையத்தில் வைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான சிகிச்சை தருகிறார்கள் என்று. வெளியே அவளை சீக்கிரத்தில் விடலை. நிறைய ஏதோ பாண்ட் பேப்பர்ல போடுற மாதிரி அண்டர்டேக்கிங் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை கூட்டிக்கிட்டு செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு நான் கார்ல கூட்டி போய் அந்த வேலை முடிஞ்சதும் திருப்பி கொண்டு வந்து நானே வந்து ஒப்படைச்சிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட கையெழுத்தெல்லாம் போட்டு வெளியே வந்தேன். அந்த அளவுக்கு நிறைய சீர்திருத்தங்களை பண்ணுவதற்கான மறுவாழ்வு நிலையங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த வாலிப வயதுல அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தடுக்க முடியாது. இப்ப இருக்கிற இந்த அடிக்ட், அவர் சொன்ன இந்த அதான் ஒரு டிஜிட்டல் அடிக்டுக்கு அடிமையான ஒரு பாப்பாவை என்கிட்ட இன்னை வரைக்கும் அந்த பொண்ணு பேச மாட்டா. அவங்க பாட்டியும் நானும் ஒன்னா ஒர்க் பண்ணவங்க. அவங்கள பாக்குறதுக்கு வீட்டுக்கு ஒரு தடவை போக போது அந்த அம்மா என்ன பண்ணா, பேத்தியோட அந்த லேப்டாப் எடுத்து கொடுத்து என்னமோ தெரியல டே நைட் அந்த பொண்ணு இதையே உட்கார்ந்து கிடக்குறா, இதுல அப்படி என்னதான் இருக்கோ தெரியலன்னு கொடுத்தாங்க. அது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இயங்குறது. எனக்கு திடீர்னு என்ன அந்த பொண்ணு ஒரு வாலிப பொண்ணு, அதனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் கேட்டேன், சொன்னாங்க. சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே என்ன பண்ண, நேரம் ஹிஸ்டரியை பார்த்தேன். அவ்வளவும் கண்ட கண்ட படத்துங்கள்லாம் அவள் பார்த்தாத அதை ஹிஸ்டரி அழிக்க தெரியல, அப்படியே விட்டுட்டு இருக்கேன். நான் ஒன்றும் பக்குவமா சொன்னேம்மா, ஒன்றும் வேணாம், இது 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 வந்து வைரஸ் ஆயிட்டு இருந்து இதை கொண்டுட்டு போயிட்டு நீங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல எங்கன்னா கொடுத்தீங்கன்னா கிளீன் பண்ணி கொடுப்பான், கொண்டு வந்து கொடுத்துருங்க, அந்த பிள்ளைய கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்னு பக்குவமா சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து போனது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நான் அவங்க பாட்டியை பார்க்க போனா கூட கதவை அடைச்சிக்கிட்டு வெளியே வரமாட்டேன். இன்னை வரையிலும் அவங்க பாட்டி செத்துட்டாங்க, பட் இன்னை வரைக்கும் அந்த பொண்ணு வெளியே வர மாட்டேன். அதுங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு அது இது இருக்கு. அதுல இருந்து வெளியே வந்துட்டாளா இல்லையான்னு என்னால தெரிஞ்சுக்க கூட முடியல.
அதே மாதிரி இந்த போதை நைட் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போனால் இது ஒரு மிலிட்ரி ஏரியா, டிஃபென்ஸ் ஏரியா. கொஞ்சம் தூரம் போனால் 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்பிட்வீன் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை போலீஸ் எல்லை, இந்த பக்கம் ஆவடி கேம்ப் எல்லை, இந்த பட்டாபுரம் கேம்ப் எல்லைன்னுட்டு கரெக்டாக அந்த 2 எல்லையும் இது பண்ணுற அது சென்டர் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இதை சப்ளை பண்ணுறாங்க போல. எனக்கு நைட்டு 9 மணி அப்போல ஒரு நாள் அந்த வழியாக நான் வண்டியில் வெளியே போகட்டது. இது வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் கூட ஆகிப்போச்சு சொல்லலாம். அங்கே பார்த்தா அவனுங்க வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வச்சுட்டு என்னமோ உள்ளே போயிட்டு வெளியே வரானுங்க. உள்ளே இதுவாயிடுது. அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னன்னு கேட்டேன், ஐயோ அங்கே ட்ரக் வந்துட்டு சப்ளை பண்ணுறானுங்க, ஏன் தெரியாதா போலீஸ்னா? எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம், இவன் ஏன் எல்லாம் இல்லைங்கிறான், அவன் ஏன் இல்லைங்கிறான். 2 போலீஸுமே ஆக்ஷன் எடுக்கல. அது பாட்டு அது வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பணம் கொடுத்து பண்ணாலும் என்னமோ தெரியலன்னுட்டு. சரி நாம வந்துட்டு இது ஒரு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லி நான் பட்டாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, சார் இது மாதிரி விஷயம் சார், அது கொஞ்சம் எல்லாம் கட்டுக்காயம். அவர் உடனே சொன்னாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், நாங்கள் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன். அதாவது நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுத்தாலும் அதை வந்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலையில இருக்குது. இது வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். அதை இதுல கலந்துகிட்ட நம்ம குழுவில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில மற்ற எப்படி திருத்தறதுக்கு ஏதாவது வழிவகை செய்ய முடியும்னா அதை செய்யலாம். அதோட என்னுடைய உரையை நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் வணக்கம். துரை தேவேந்திரன் ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நீங்க முதல்ல தூக்க மருந்து விடுதலையானதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். தூக்க மருந்து நீங்க சாப்பிட்டு உண்மையிலேயே அது பெரிய விஷயம். தூக்க மருந்துக்கு அடிக்ட் ஆயிருந்தீங்கன்னாக்கா தூக்க மருந்து சாப்பிட்டா தூக்கம் வரும்ன்ற அளவுக்கு ஆயிருக்கும். அதுல இருந்து விடுதலை ஆனீங்களே, அது தெரியும். இந்த ஸ்கிரீன் டைமை நீங்க குறைச்சுதான் சொன்னீங்க, அது கண்டிப்பா வரும். உண்மையிலேயே எங்களாலே ஸ்கிரீன் டைம் குறைக்க முடியல. நைட்ல இப்போ இதுக்கப்புறமும் கிரிக்கெட் பார்த்து படிக்கிறதுக்கு 11 ஆயிடும். 11-12 வரைக்கும் மறுபடியும் யூடியூப்ல போய் ஷார்ட்ஸ் அது இதுதான் நமக்கு வேண்டிய ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்து தூக்கம் வருது. அந்த அளவுக்கு இந்த சின்ன அளவு தான் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் பார்க்கறோம். அந்த அளவுக்கு நாங்களும் கொஞ்சம் அடிக்ட் ஆயிருக்கோம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் யூ ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன். எங்களுக்கு இதெல்லாம் தேவையான இன்ஃபர்மேஷன். ஹெல்த் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாட்டு நடப்புகளை நான் பார்த்துக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தூக்கத்துல இருந்து தூக்க மாற்றம் விடையில அனுப்ப பாராட்டுகள். ஸ்கிரீன் டைம் குறைக்கிறது நல்லா சொன்னீங்க, நிறைய சொன்னீங்க. பட் அலாமிங்கா இருக்கு. எனக்கு உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. நான் அது மாதிரி என் கண் கூட எனக்கு தெரியல. நான் வீட்டுக்குள்ளே ஒரு காயம் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு அலாமிங்கா இருக்கான்னு நான் பாக்குறேன். போதை நீங்க 21,000 கோடி அளவுக்கு குஜராத்ல எங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? அவ்வளவு தூரம் இந்த ஹெராயினோ கொக்கையினோ பரவி கிடக்குதான். இன்னைக்கு வரைக்கும் கொக்கையின் எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த ஹெராயின் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த கனபீஸ்ன்றது கஞ்சா நினைக்கிறேன். கனபீஸ்ன்றது கஞ்சா, அதாவது கஞ்சா பொட்டலத்தை நான் எங்கேயா பார்த்துருப்பேன். அதை தவிர வேற ஒண்ணும் தெரியல. அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் அந்த இதுல இருந்து விலகி வந்துட்டோம். உண்மையிலேயே ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான் இருக்கு, அலாமிங்கா இருக்கு. வாட் இஸ் தி சொல்யூஷன்? வசந்தி மேடம் சொன்னதுல எனக்கு ரொம்ப அந்த கண்ட்ரோல் உண்மையிலேயே அந்த கண்ட்ரோல் எல்லாம் பாராட்டப்பட வேண்டிய கண்ட்ரோல். அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். பிரேமா மேம் அந்த சொன்னதும் எனக்கு உடன்பாடு இருக்கு. எல்லாரும் அருமையா சொன்னீங்க. சக்கரபாணி சார் சொன்னாங்க 2 போலீஸ் ஸ்டேஷன் இடையில உட்காந்துக்கிட்டு எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. அருமையான செஷன். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ சைனாவில் இன்னதுதான் பார்க்கணும் அப்படிங்கிறத பேன் பண்றாங்க, மற்றது உள்ள நுழையக்கூடாதுங்கிறாங்க. அவ்வளவு பெரிய கண்ட்ரியில அதை பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில கண்டதெல்லாம் வருது அப்படின்னா அதை ஏன் அரசாங்கம் பேன் பண்ண மாட்டேங்குது? அது ஒரு பெரிய விஷயம். இது அரசாங்கத்தோட முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். 2வது, இந்த போதைப் பொருள் மிக எளிதில் கிடைக்கிற மாதிரி, அதாவது விற்கிறவங்களே ஒரு சுய தர்மம்ங்கிறது இல்லை அவங்களுக்கு.
ஒரு ஒரு கடையில வச்சுட்டு விக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சார் இதுல சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஒரு ஒரு இடத்துல சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த அந்த அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கும் பக்கத்துல ஒரு வீட்டுக்குள்ளார பிள்ளைங்க எந்த நேரமும் உள்ள போய் அதை வாங்கிட்டு வருவாங்க, அந்த அம்மா தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது போலீஸுக்கு தெரியுமான்னா, போலீஸ்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு காசை கொடுத்து இந்த அம்மா அனுப்புவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, அப்ப அத்தனை பேருமே அதை பத்தி கவலைப்படாத ஒரு சமூகம் நம்மளை சுத்தி இருக்குது அப்படின்னா, அதுக்கு நடுவுல இருந்து அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். இன்னொன்னு நான் கண்ணால பார்த்த ஒரு நிகழ்வு சார், அதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு. இந்த பழைய பொருள்கள் வாங்கிட்டு, பழைய பாட்டில் கிட்டலாம் வாங்கிட்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஆளு அவர் பையனை கூட்டிக்கிட்டு வந்தாரு. ஒரு சின்ன பையன், ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தாரு. அந்த பாட்டில் எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு இது, அந்த பாட்டில் எல்லாம் இங்க குடுன்னு எடுத்து ஓபன் பண்ணி உள்ளார இருக்கிறத அவர் குடிக்கிறார். குடிச்சிட்டு ஒரு எல்லாத்தையும் இன்னொரு பாட்டில்ல ஊத்திட்டு தூக்கிட்டு ஓடுறாரு அவர் பையனுக்கு கொடுக்கறதுக்கு. பையன் வேண்டாம் வேண்டான்னு ஓடுறான். பின்னாலே விரட்டிக்கிட்டு போய் அவனை இழுத்து பிடிச்சி அவன் வாயில அதை ஊத்துனதை நான் பார்த்தேன் சார் கண்ணால. அப்ப இந்த மாதிரி ஒரு என்னன்னே தெரியாத ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க. இவங்க கையில போய் ஒரு போனுங்கிற ஒண்ணு வந்து மிக எளிதா இஎம்ஐ கட்டு, நான் உனக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி போனையும் கொடுத்துட்றாங்க. அப்போ எதுவுமே கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகாம எல்லாம் ஃப்ரீயா வரும்போது இந்த குழந்தைங்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்க முடியும்? இப்ப படிச்ச வீடுகள்ல வச்சிடுறாங்க, வந்து இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும். இப்ப எங்க வீடுகள்ல எல்லாம் கூட என்ன பிள்ளைங்க பாக்குறாங்கங்கிறது தெரியும், எவ்வளவு நேரம் பாக்குறாங்கங்கிறது தெரியும், அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒண்ணுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்களுக்கு எப்படி இந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய இந்த எல்லாருமே சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே இந்த மாதிரி இருந்தா எப்படி அந்த இளைஞர்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குரியதுதான். ஆசிரியர்களும் இப்ப வந்து அந்த அளவுக்கு பிள்ளைங்க மேல எதையுமே செலுத்த முடியாத ஒரு நிலை தான் அவங்களுக்கும். பெற்றோர்கள் சொன்னாலே பிள்ளைங்க ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னுட்டு ஓடி போய் குதிக்க போகுதுங்க. அப்ப எப்படி அதை வந்து மாத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான். இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முழு முனைப்போட இருந்து இதெல்லாம் எளிதில் எல்லாருக்கும் கிடைக்க முடியாதுங்கிற மாதிரி, எப்படி வந்து ஒரு துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி இந்த போதைப் பொருள் தவிர்க்க முடியாம பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். அவங்க போய் அதை கொடுத்துட்டு வாங்கணும். மற்ற யாருக்கும் அது எளிதில் கிடைக்க முடியாதபடி செஞ்சு, அதே மாதிரி வீடியோஸும் எல்லாத்தையும் தடை பண்ணா. நேத்து ஒரு சினிமா கூட பார்த்தேன் நான் ஓடிடியில, மிக கேவலமான ஒரு படம். அந்த படம் எப்படி ஓடிடியில வந்ததுன்னு தெரியல எனக்கு, என்னாலேயே அதை கண்கொண்டு பார்க்க முடியாம பாதியோட நிறுத்திட்டு போயிட்டாங்க. அவ்வளவு கேவலமான படம். இப்படியெல்லாம் அந்த படத்தை எடுத்து அதை ஓடிடியில போட்ட சென்சாருமே இல்லை, அதை வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா, குழந்தைங்களை வீட்டுல தனியா விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தைங்க பார்க்காம என்ன பண்ணுவாங்க? அப்ப இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து பொறுப்பு இருக்கு. குழந்தைங்க வந்து ஒண்ணும் தெரியாத குழந்தைங்களை வீணாக்கிறதுல இந்த சமூகமும் பெற்றோர்களோட அறியாமையும் அரசாங்கமும் எளிதில் கிடைக்கிற போதைப் பொருளும் தான் காரணமா இருக்கு. இதுக்கு வந்து சிவியரா ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான் இதையெல்லாம் தவிர்க்க முடியும், இல்லைன்னா வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிதான் நான் பாக்குறேன் இது. நன்றி நன்றி மேடம், நன்றி. கல்யாண மேடம் பேசுறீங்களா? வணக்கம் தேவேந்திரன். நல்லா இருந்தது தேவேந்திரன், நீங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே. பிரேமாமா கிட்ட ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். பிரேமாமா அந்த பாயிண்ட் சொன்னது அமுதாமா, நான் இல்ல. அந்த ஹீரோஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல, அது அமுதாமா சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா அது. தேவேந்திரன் லைன்ல இருக்கீங்களா? தேவேந்திரன் ஓகே, கேக்குறாரா நம்ம பேசுறத? ஹலோ. எஸ் மேம். ஓகே துரை, தேவேந்திரன். ஓகே ஓகே, நைஸ். நல்லா எல்லாத்தையும் கொண்டு வந்து, அதாவது ஒரு இந்த வயசுல நீங்க எல்லா உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாமே ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை.
ஆனா நீங்க கேக்குற இதுக்கான ஒரு சொல்யூஷன் கேக்குறீங்கல்ல, அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்ப கிடைக்கிறது. வசந்தி மேம் சொன்ன பாயிண்ட், நம்ம பிரேமாமா சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து இப்ப இருக்கிறதுல அவங்களா பார்த்து, அந்த திருடனா பார்த்து திருந்தா விட்டால்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களா பார்த்து திருந்தனா உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இது என்னன்னா, பிகினிங்ல அதாவது அந்த க்ரோயிங் ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேல கொஞ்சம் குழந்தைங்க நம்ம கைக்குள்ள இருப்பாங்க. அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல தான் அந்த நானி கிட்ட விட்டுட்டு போறது அந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் நடந்துறதுனால குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம், அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காத போயிடுறோம். இன்னொன்னு இப்ப வந்து நம்ம குழந்தைங்களை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. அதுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி கிட்ட வந்து நம்மளுடைய பொறுப்பை கொடுத்துட்டு போகும்போது அவங்க வேற இது. இப்ப எனக்கு வந்து பேரனையும் பேத்தியும் கொடுத்தா நான் ஐ வில் பி ட்ரீட்டிங் தெம் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஒரு 10 அதாவது ஒரு போன தலைமுறை மாதிரி நான் வந்து எதிர்பார்த்து வளர்க்க ஆரம்பிப்பேன். ஆனா இப்போ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு இருக்கிற ஃபேஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் வில் பி வெரி மச் ஐடல் டு பிரிங் அப் தி சைல்ட் அட் தட் ஒரு 10, 12, 15 வயசு வரைக்கும் கூட சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம இருக்க பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா வர்றது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கையில சான்சஸ் அதிகம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி கிராமத்துல இருக்காங்கல்ல, கிராமத்துல இருக்கவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கே எக்ஸ்போஷர் கிடையாது. ஏன்னா எல்லாரையும் வந்து படிக்க வச்சிடணும், பையனை படிக்க வச்சிடணும், நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது அப்படிங்கிற ஒரே மோட்டிவோட ஓடிட்டு இருக்காங்க நம்ம கிராமத்துல இருக்கவங்க எல்லாம். அப்படி இல்லாம படிப்பு வேணும், இல்லைன்னு சொல்ல, கல்வி கண்டிப்பா அவசியம். அது இருக்கட்டும், இருந்தாலும் என் பையன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா சம்பாதிக்கணும், அந்த மாதிரியான ஒரு இது ஆட்டிடியூடோட வச்சுட்டு அவங்கள ரொம்ப புஷ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இதுக்கு பெரிய கவுன்சிலிங் தேவை. ஏன்னா வந்து சொசைட்டி வந்து நம்மள இப்போ இது பண்ணி வச்சிருக்கிறதே டோட்டலா வேற விதத்துல வச்சிருக்கு. அதாவது படிச்சாதான் வாழ்க்கை, நீ வந்து பணத்தை நோக்கி ஓடணும், உன் பையனை நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கணும், அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி இது நிறைய இருக்கு. சொல்ல போனாக்க எல்லாத்தையும் நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களை ஒரு பக்கம் அப்படியே தனியா விட்டுட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல போறாங்க அப்படின்னா, நான் முதல்லயும் சொல்லியிருக்கேன், அந்த காலத்துல வந்து நம்ம வந்து உறவினர்கள் சர்க்கிள்குள்ள இருந்தோம். உறவினர்கள் சர்க்கிள்ல இருக்கும் போது நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா இவன் போய் நம்ம மாமா பையன் அத்தை பையன் அந்த மாதிரி இருந்த உறவினர்களுக்குள்ள இருக்கும்போது அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு சேஃப்டி இருந்தது. ஆனா இப்ப வந்து அதை வேண்டான்னு தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சேஃப்டியும் இல்லை. இப்போ ஐ திங்க் பிரேமாமா சொன்னாங்க, நெல்லை யாரு சொன்னாங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கும், அவங்க வந்து பார்த்தா கூட வந்து சொல்லுவாங்க, வீட்டுல வந்து பக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா கூட உங்க பையன் அப்படி நின்றுட்டு இருக்கானேன்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நானே டு பி வெரி ஹானஸ்ட், இப்ப நானே வந்து என் ஃப்ரெண்டோட யாரையோ ஒருத்தன் பார்த்தேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா சரி, அதுவும் அந்த ஃப்ரெண்டு வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். இப்ப நான் சொல்றது வந்து என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்லை, என் பையன் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நகர்ந்து போறவங்க நிறைய இருக்காங்க. அது இன்னொரு பிரச்சனை பேரண்ட்ஸ் சைட்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் வெல் டன் தேவேந்திரன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பேசுறீங்களா? ஒரே ஒரு விஷயம் சார், இது நம்ம கிட்ட பேசுறதை விட தேவேந்திரனோட அந்த யங் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸ்கூல் காலேஜ், இங்க கொண்டு போய் பேசணும் தேவேந்திரன். நீங்க தனிமை அப்படின்றது எதுக்காக தனிமைப்படுத்துறாங்க? பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வெல்ஃபேருக்காக உழைக்க போயிருக்காங்க, உனக்கு கம்பெனி கொடுக்க முடியல, உனக்கு இது வந்து நல்லது இது கெட்டது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு டான்ஸ், ஒரு கராத்தே, இப்படி அவங்கள பிசிக்கலா கொஞ்சம் என்கேஜ் பண்ணி இந்த டிஜிட்டல்ல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி. நமக்கு அந்த யூத்துக்கு வந்து இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வந்து ஏற்படுத்த வேண்டியது இளைஞர்களுடைய கடமையும் கூட, நட்புடைய கடமையும் கூட அப்படின்றத உங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கிறதுனால இதை நானும் வந்து என்னுடைய கருத்தா உங்களுக்கு வைக்கிறேன் மேம். ஆனா ஒரு ஆக்சுவலா என்ன ஒரு பிரச்சனைனா மேம், சோசியல் மீடியா அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன் சொல்லிட்டோம். ஆனா அந்த சோசியல் மீடியால சினிமாவுடைய தாக்கங்கள் தான், இம்பாக்ட் தான் ரொம்ப பெருசா இருக்கு. சினிமாவில் இருக்கக்கூடிய மேடம் சொன்ன மாதிரி ஹீரோயிசம் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு படத்துல நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு அப்படிலாம் வந்து கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டுறாங்கன்னு. ஆனா அவன் பிடிக்கிறத பாக்குறானா அந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பார்ப்பானா? ஜென்ரலி நாம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஜென்ரலா யாருமே
அப்ப புகைப்பிடிக்கிறது உடல்நலத்துக்கு என்ன, அதை ஏன் ஒரு சீனா வைக்கணும்? சோ இப்படிதான் அவன் பாக்குறது. அப்ப இது அவரே இப்ப கொடுத்துருக்காரு. குளோபலா இருக்கு தேவேந்திரன். இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, குளோபலான படங்கள்ல இதெல்லாம் வருது. நமக்கு நம்முடைய பேரண்ட்ஸுக்கு ஹவு இன்ஜூரியஸ் இஃப் இட் இஸ் ஸ்மோக்கிங். நமக்கு அது மாதிரி இந்த மாதிரி குடிக்கிறது அப்படின்னா ஹவு இட் வில் அஃபெக்ட் அவர் ஆக்டிவிட்டி, நம்மளோட சொசைட்டில நம்மளோட பேர். அது வந்து இப்ப சொசைட்டில நீங்க சொல்ற மாதிரி பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பசங்க வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இது எப்படி வந்து இது வந்து சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கவே முடியல. நல்லா வந்து இப்போ என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், குடிகாரன்னு சொன்னா அந்த அந்த திசை பக்கமே கூட போக மாட்டாங்க, அவங்கள ஒரு ஆளா கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி வளர்ந்த சமுதாயம் அது ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு மலிவா கிடைக்கிறதுனால நிறைய குழந்தைங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா, ஒரு மெயின் ரோடு சார், தேனியில வந்து ஒரு மெயின் ரோடு, அது பைபாஸ் வந்து பெரியகுளத்துக்கு போற ரோடு. சும்மா ஒரு நடை நடந்தேன். நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணி இருந்ததுனால ஒரு 6 மாசம் முன்னால போகும்போது ஒரு நடை நடந்தேன். வீடுகள் வந்து சிலது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, சின்ன சின்னது, நிறைய வந்து வேக்கன்ட் பிளாட் இருக்கு. ஒவ்வொரு பிளாட்டுக்கு கிட்டையும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் எல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. பச்சை கலர் பாட்டில், வெள்ளை கலர் பாட்டில், அப்படி பாட்டில் 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 பாட்டிலா குமிஞ்சு கிடக்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்றதுக்கு அவர் தேவேந்திரன் சொல்ற மாதிரி யாரு வந்து சொல்றது, யார குறை சொல்றதுன்றது தெரியல. அப்ராட்ல குடிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நான் கூட இப்போ இதுக்கு கத்தாருக்கு போயிட்டு வந்தேன். அங்க வந்து அவங்க மேடம் சொல்ற மாதிரி அந்த லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்க முடியும். ஈவன் அவங்க கார்ல அவர் இல்லாதப்ப டிரைவர் இருக்கும்போது அந்த பாட்டில் இருந்தா கூட குடிச்சிருவாங்க, அந்த டிரைவருக்கு லைசன்ஸ் இல்லைன்னா. இவ்வளவு ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்றாங்க. அங்க பண்ண முடியுது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் பீப்புள் ரேஷியோ ஆல்சோ. இங்க நம்மளுக்கு பாப்புலேஷன், இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிறோம், நம்மளுக்கு இதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த அளவுக்கு அத்தாரிட்டிஸ்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த டாக்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வரும் போது இது மாரல்ஸை வந்து நம்ம டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்க முடியும், அவங்களுக்கான டைம் லிமிட்டட். இது பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப், சொசைட்டி ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்றதை சொல்லணும். அது உங்களை மாதிரி இளைஞர் வாயிலிருந்து வந்திருக்கிறதுனால யூ ஷுட் மேக் எ மூவ்மெண்ட். இது மாதிரி லைக் மைண்டட் பசங்களை வச்சு ஒரு மூவ்மெண்டா பண்ணுங்க தேவேந்தர். மேம் ஆக்சுவலா இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க டீனேஜர்ஸ் வந்து எஸ் சொல்லுங்க. எஸ் சார், முடிங்க, டைம் ஆயிடுச்சு, வேலை வச்சிருக்கேன், சீக்கிரம் முடிக்கலாம். இன்னைக்கு டீனேஜர்ஸ் வந்து சார், இப்போ அக்சஸர் சொன்னாங்க இல்லையா, அக்சஸர் 18 இயர்ஸ்க்கு மேல வந்து 21 ஏஜுக்கு மேல யாரும் போக முடியாது, இல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு பிலோ இருந்தா போக முடியாது சொன்னாங்க. பட் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி தேவையே இல்லை. இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, வீட்டுல உட்காந்துட்டு இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே ஆர்டர் பண்ண முடியுது. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ட்ரிங்க்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு அவன் போய் ஒரு 18 வயசு பையனோ இல்ல 15 வயசு பையனோ அவனுக்கு தேவையான விஷயங்களை அவன் நேர்ல தான் போய் ஷாப்ல தான் போய் அவன் தான் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டனாவோ அல்லது யாராவது இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதுல சொன்னா அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க, பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு இதுதான் மேம் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது, இதுதான் மேட்டர் ஆக்சுவலா. வாங்க. ஃபீட்பேக்கையும் பார்க்கும்போது ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. இப்போ என்னை பற்றி கேட்கணும்னு சொன்னால் என் நண்பர்களை கேட்டால் என்னை பற்றி தெரியும்னு சொல்லுவாங்க. பேரண்டிங் பண்ணுறதுல மெயினாக ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி தோழமார்கள்லாம் வந்து கரெக்டாக இருந்துன்னு சொன்னால் இந்த மாதிரி கீழ்மட்டமாக நம்ம போக மாட்டோங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். அதில் ஒன்று பெற்றோர்கள் இதில் கவனத்தில் எடுக்கணும். இப்போ ஜோவிலா சொல்கிறா இருந்தால் நம்ம தேவேந்திரன் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது எனக்கு தூக்க வரையில நான் சைக்காட்ரிஸ்ட்டை போய் நான் கேட்டேன்னு சொன்னாப்புல. இப்போ சைக்காட்ரிஸ்ட் நிறைஞ்சிருக்கிற தளத்தில் நான் ஒரு அடிக்ட் ஆகிற 7 மணிக்கு வரேன்னா எந்த மனதளத்தை போகிறது, எந்த சைக்காட்ரிஸ்ட்டை போய் குறை சொல்கிறது? அதனால் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொன்னால் நல்லவையாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி தேவேந்திரன் நம்ம பிரேமா மேடம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இளைஞர்கள் உள்ள வட்டாரங்களில் இதை பகிரணும், அதுதான் மெயின். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அக்டோபர் 2024 வந்து பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து ஒரு அஜெண்டாவில் மீட்டிங்கில் வந்து அஜெண்டா ஒரு டிஸ்கஷனில் வந்து போதை பழக்கத்துக்கு விழிப்புணர்வு, அந்த குழந்தைய அது பக்கம் போகக்கூடாது, அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்தாங்க. அதுக்கடுத்து பள்ளியில் என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் இதை பற்றி நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது ஒருத்தர் வந்து இது மாதிரி புக்கு கொடுத்தாரு எனக்கு, தீயவை தீண்டாது, எது போதை பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காண்டி சில டிப்ஸ்லாம் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்கூலுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ அடுத்த அகாடமிக் இயரில் கொடுக்கணும் போய் ஸ்கூலில் போயிட்டு. அது ஒன்று. ஏற்கனவே 2 ஸ்கூல் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்தில் போய் 2 கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது எடுத்துட்டு போகிறதுக்கு.
வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது தேவேந்திரன். நான் வந்து இப்போ சில வீட்ல இல்ல நிறைய வீட்ல மொபைல் கொடுத்துட்டு அவங்களால பேரண்டால கண்ட்ரோல் பண்ண முடியல. எதனாலன்னா அவங்க வந்து கேட்டாங்கன்னா பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ மொபைல்ல என்ன அவங்க உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு தான் உட்காந்துக்கிறாங்க. நம்ம இன்பிட்வீன்ல போனா கூட அந்த குழந்தைங்க அக்செப்ட் பண்றது இல்ல. பேரண்ட் கிட்ட பேசும் பொழுது கேட்டோம்னா நான் போனேன்னா என்னை திட்டுறான். அப்பா அம்மா குழந்தைங்களை திட்டுறது போக இப்ப பசங்க வந்து பேரண்ட்டை திட்டுறாங்க. நான் தான் கதவு சாத்திருக்கனே நீ ஏன் வர்ற அந்த மாதிரி. இப்பவும் என் பையன் வேலைக்கு போறான். ஆனாலும் அவனோட வாட்ஸ்அப் என்கிட்ட இருக்கு, அவனோட மெயில் என்கிட்ட இருக்கு. அவன் மிஸ் பண்ணினா கூட நான் பார்ப்பேன். இல்ல வேற ஏதாவது அன்வான்ட் வருதான்றதையும் நான் மானிட்டர் பண்ணுவேன். ஆனா அதை நான் காமிக்கிறேன் மத்த பேரண்ட்ஸ் கிட்ட. அவங்க என்னதான் திட்டுறாங்க, நீ வந்து உன் பையனை செக் பண்ற, நீ வந்து அவனை தப்பா போறதுக்கு கைட் பண்ற, அந்த மாதிரி தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வந்து அந்த பசங்க தப்பா போயிடக்கூடாதுன்னு நம்ம கேர் பண்றோன்றத பேரண்டே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. என்னை பொறுத்தளவுல இதோட மாற்றம் வந்து முதல்ல பேரண்ட்டுக்கு தான் வரணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ்ல அம்மா மொபைல வாங்கி புடுங்கிட்டாங்க, ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுனால புடுங்கிட்டாங்கன்றதுனால ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சூசைட் பண்ணிட்டா. ஸோ அப்ப பேரண்டே குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் பொழுது டீச்சர்ஸோ கவர்மெண்ட்டோ எந்த அளவுக்கு ஓனர்ஷிப் எடுக்க முடியும்? எஸ், அப்கோர்ஸ் அவங்க கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனா எல்லாரையும் விட மிக முக்கியமான கடமை பேரண்ட் கிட்ட இருக்கு. அவங்க தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும்ன்றது என்னோட கருத்து. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பூபதி எதனா பேசுறீங்களா? பூபதி. இல்ல சார், நான் லேட்டா தான் வந்தேன். சரிங்க, தேங்க்யூ. தேவேந்திரன், ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுத்தீங்க. நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு, நிறைய கருத்துக்கள் போச்சு. உங்களோட பார்வை ஒன்று. இதுல முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து என்னன்னா, எதை நம்ம பிள்ளைங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ முதல்ல நாம செய்யக்கூடாது. அதை பிள்ளைங்க பேரண்ட்ஸ் தான் காரணம்ன்றது ஒரு பக்கம். பேரண்ட்ஸ் வந்து முதல்ல மொபைல் பிள்ளைங்க பார்க்க கூடாதுன்னா நாமும் அவங்க எதிர்க்க அந்த நேரத்தை நம்ம வேற மாதிரி செலவு பண்ணும் போது அந்த சின்ன குழந்தைங்க வளரும் போது அந்த விஷயம் வந்து அவங்களோட பிரெயின்ல வந்து வேற மாதிரி பதியும். அப்போ அதை வழிகாட்டுறது நம்ம தான். முதல்ல வந்து ஸ்கிரீன் அடிக்ஷனோ ட்ரிங்க் பண்றதோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த ட்ரிங்க்ஸ் பத்தி பேசுறதோ ட்ரிங்க்ஸ் பத்தி இது பண்றதோ எதையுமே வச்சுக்காத அதை அவாய்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அதை நம்ம புகுத்திடுவோம். ரொம்ப மகிழ்ச்சியா போயிடும். ஆனா நம்ம பாட்டுன்னு ஒரு பக்கம் இங்க தண்ணி அடிச்சான் அங்க அடிக்கிறான் கொள்றான்னு பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க பார்ட்டிக்கு போன கொண்டேன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருந்தோம்னா பிள்ளைங்க அது வழிகாட்டிடும், ஆட்டோமேட்டிக்கா வழிகாட்டிடும். முதல்ல திருந்த வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட் தான். அவங்க தான் முதல்ல வந்து இதை பிள்ளைங்க எதிர்க்கு அவங்க செய்யக்கூடாது. முதல்ல மொபைலா வந்த ஆபீஸ்ல இருந்து வந்துமா ஏதோ அவசியம் நான் மட்டும்தான் எடுக்கணும், தூக்கி போட்டுக்கணும், நைட்ல பார்க்க கூடாது, தனியா உட்காந்து பேசக்கூடாது. அப்ப அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தோம்னா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பண்ணோம்னா பிள்ளைங்க வந்து எல்லாம் பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதையே மீறி நடக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனா முதல் ஸ்டெப்பும் பேரண்ட்ஸ் தான். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த அக்கறையோட சேர்ந்து இருந்தாதான் பிள்ளைங்க வந்து அதுல இருந்து மாற்றம் கிடைக்கும்ன்றது உண்மை. இன்னொரு விஷயம்னா மற்ற நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுல இருக்கணும்ன்றது இப்போ நான் பிரேமா மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம். மற்ற கண்ட்ரிலாம் பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மின்றதுனால அவங்களோட அந்த பார்வைன்றது ஒரு மாறும். நிறைய காரணங்கள் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசினாலும் எந்த அளவுக்கு ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஆக்ஷன் எடுக்கிறது தான் முக்கியம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பேசுறோம், எந்த அளவுக்கு நடந்துக்கிறோம்ன்றது முக்கியமா இருந்ததுன்னா இந்த செயல் வடிவம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டெக்னாலஜி வந்து பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தணும்ன்றதையும் நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லணும், எப்படி பயன்படுத்தணுன்றது. நிறைய பேர் பண்றாங்க. மகிழ்ச்சி. ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, நிறைய டிஸ்கஷன் இருக்கு. இதை இன்னும் நாளைக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் டீட்டெயிலா கலந்துரையாடல் வச்சுட்டு பேசுவோம், நம்ம எல்லாருமே பேசுவோம். ரொம்ப நன்றி. அத வந்து அவங்க ரெண்டா பிரிக்கணும், ட்ரக்ஸ் தனியா வைக்கணும், டிஜிட்டல் தனியா வைக்கணும். கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேடம். ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுக்கூடாது. ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம வந்து நீங்க சொன்னதுக்கு டிஜிட்டல் தனியா வச்சிருவோம், ட்ரக்ஸ் தனியா வச்சிருவோம், பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அதை கரெக்டா ஒரு திட்டமிட்டு அப்போ பாயிண்டோட வந்து பேசினா நல்லது.
அப்ப அதுதான் நல்லா இருக்கும், நம்ம கலந்துரையாடல் நல்லா இருக்கும். அப்போ வந்து அந்த வேல்யூடா ஒரு ஒரு சொல்றதும் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா சொல்ல முடியும். மீட்டிங் அட்டன் பண்ணாத வந்துட்டு நம்ம வந்து திடீர்னு வந்து 2 கருத்து பேசும்போது அங்க சப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்களான்றதெல்லாம் தெரியுது இல்ல. நம்ம ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுறோம்ன்றப்ப அது சம்பந்தமே இல்லாத போயிடுச்சு நேரத்துல. அப்ப அது திட்டமிட்டு பேசணும்னா சரியா இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி, அருமையான ஒரு நிகழ்ச்சியை நீங்க ஏற்பாடு செஞ்சீங்க, நல்லா பேசுனீங்க. இடையில இடையில கொஞ்சம் இன்டர்நெட் தான் கை கொடுக்கல, பரவாயில்ல, அது நம்ம எடிட் பண்ணிப்போம். இன்னொரு நாள் இதை பேசுவோம். நல்ல கருத்து, நல்ல கலந்துரையாடல் அமைஞ்சது. அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தேவன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ. ஓகே, அடுத்த செஷன்ல போய் பிபிடி ரெடி பண்ணி பண்ணோம்னா சார் முதல்ல இதுக்கு வந்தா